ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் எப்படி ப்ராக்கோலி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு கூட. ப்ராக்கோலி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்கோலி ஃபஸ்ட் எடுத்து அது மஞ்சள் தண்ணியில் போட்டு சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்த அப்புறமா ஆயில் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்த அப்புறமா கடுகு போட்டு அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 2 வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆனியன், ஒரு 3 க்ரீன் சில்லி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனியனும் க்ரீன் சில்லியும் சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ப்ராக்கோலியை சேர்த்துக்கிறேன். ப்ராக்கோலி ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இங்கே தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ராக்கோலி சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ராக்கோலி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இங்கே தான் சீக்கிரம் வதங்கும். ப்ராக்கோலி வேக வைக்க எந்த தண்ணி சேர்க்கணும், அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இனி தேவைக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ப செக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கோலி அப்புறமா 2 முட்டை உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க. முட்டை வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க. உப்பும் பெப்பர் தூளும் போட்ட அப்புறமா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துட்டுள்ள அரிசி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ், பொன்னி ரைஸ் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரளா மட்டர் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைஸ் சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு லிட் இட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ப்ராக்கோலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.